யசீதை பற்றியும் தமிழ் உலகத்தில் என்னது, அதாவது பொதுவாக இந்த யசீத் என்ற அந்த பெயரையே இப்போ அந்த பாட்டிலே நாகூரிய மணிஃபா என்ன செய்கிறாரு, படிக்கிறாரு. கொடியோன் யசீத், கொடியோன் யசீத் என்ன செய்கிறாரு, அந்த பாட்டிலே சொல்லி காட்டுறாரு. அப்படின்னா என்ன, மக்கள்கிட்ட மத்தியில் அதுதான் பரவி இருக்குது. சரி, யசீத கொடியோன்னு சொல்கிறதுனால எங்களோட ஈமான்ல எந்த பாதிப்பும் வந்துட போகிறது இல்லை. எங்களோட ஈமான்ல எந்த பாதிப்பும் வந்துட போகிறது இல்லை. காரணம் அவர் நபித்தோழர் அல்ல. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர். நபித்தோழருடைய விஷயத்தில் நம்ம கை அடிப்பது என்பது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் பல அறிஞர் ஒரு அறிஞர் சொல்றார், அபூ சுஃபியான் அஸ்-சௌரி அப்படின்னு, சுஃபியான் அஸ்-சௌரி அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இன்ன முஆவியா சித்ருன் லி அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்களுக்கான ஒரு திரை. நபித்தோழர்கள் அங்கே இருக்கிறாங்க, திரை. யார் இந்த திரையை கையடிச்சு அதாவது நபித்தோழர்களை எட்டி பார்க்கணும் என்று பிரிக்கிறாங்களோ அவர் நபித்தோழர்களுடைய குறைகளை என்ன செய்தார், எட்டி பார்ப்பதற்காக திரையை கிழிச்சிட்டாரு. அப்படின்னா முஆவியால யார் கையடிக்கிறாங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, அவர்கள் கையடிப்பார்கள் என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா முஆவியா சிறந்தவரா அப்படின்ற ஒரு அறிஞரிடத்தில் கேட்கப்படுகிறது. அவர் சொல்றாரு, அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மூக்கிலே நுழைந்த தூசு இருக்கிறதே அதுக்கு கூட உமர் இப்னு அப்துல் அசீஸ் சமமாக மாட்டார். ஏன், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், நபிகளாருடைய தோழர். எனவே பின்னால வாரவங்களை அவங்களே எந்த வகையில என்ன செய்யலாது, முஃபாதலா பண்ண முடியாது. அல்லாஹு தஆலா இந்த நபியை கண்டு ஈமான் கொண்டு அதிலேயே மரணிக்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அதுக்கு பின்னால் வரக்கூடிய எவர் எவ்வளவு இல்ம்ல முன்னேறினாலும் சமமாக என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார் என்பதுதான் எல்லோருடைய அதாவது நம்பிக்கையாக நம்மளுக்கு இருக்க வேண்டும். எனவே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு தலைவராக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், இருந்தார்கள். இது